காவல்துறையினர் கமுக்கமாக அந்த சாரை மறைத்து விட்டது. அந்த சார் வெளிக்கொண்டு வரப்படவில்லை. ஒரே ஒரு குற்றவாளியை மட்டும்தான் அதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று காவல்துறை விசாரணை துவங்குவதற்கு முன்பாகவே அந்த வழக்கில் சொன்னாங்க. இப்ப அந்த சாரை விட்டதுனால இப்ப புதுசா ஒரு சார் வந்திருக்காரு. இப்ப இந்த விஷயத்துல காவல்துறை, அதாவது அரசு எவ்வளவு அலட்சியத்தோடு செயல்படுகிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புதிய 2.0 இன்னொரு எடுத்துக்காட்டு. அந்த கடந்த முறை அந்த சாரை கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளியான அந்த இன்னொரு சாரை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது. இதுல பாதிக்கப்பட்ட பெண் அந்த ஐசிசி என்று சொல்லப்படுகிற இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலன்னு கமிஷனர் போலீஸை போய் பார்த்திருக்காங்க. கமிஷனர் என்ன செஞ்சிருக்கணும்னா உடனடியா அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வருதோ அந்த அதிகாரியை அங்க வரவழைச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அதற்கு பதிலாக அவர்களை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நீங்க காவல் நிலையத்துக்கு போங்கன்னு சொல்லி இரவு 10 மணிக்கு மேல அந்த பெண்ணை வர வச்சு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது ஒரு கடுமையான ஒரு வயலேஷன். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. அது உண்மையா பொய்யான்னு கூட நீங்க ஆராயிரங்கிற பேர்ல அதை தாமதிக்க கூடாது, உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். கமிஷனரேட்டுக்கு போன உடனேயே அங்கேயே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல 10 மணிக்கு மேல அந்த பெண்ணை வச்சு விசாரிச்சிருக்காங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்றதெல்லாம் பத்திரிகையாளர் நீங்க இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த பிறகுதான், எதிர்கட்சிகள் குரல் கொடுத்த ஆரம்பிச்ச பிறகுதான் இப்ப அரெஸ்ட் வர போயிருக்காங்க. இல்லைன்னா இந்த சாரையும் அமைக்கிருப்பாங்க. ஏன்னா இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்க, கல்வி கத்துக் கொடுக்குறாங்களா, வேற எதையும் கத்துக் கொடுக்குறாங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி இவ்வளவு நாசமானதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு வகையில இருக்கு. அப்போ உச்சநீதிமன்றம் கூறியபடி உடனடியாக நடவடிக்கை எடுக்காத அந்த விசாகா கமிட்டி, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியும் குற்றவாளி. அதுபோல உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் அவர் 10 மணிக்கு வரவழைச்சி புகாரை பெற்று அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைக்கழிச்ச காவல்துறையினரும் குற்றவாளி தான். அப்போ ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கும்போது, உள்ளூர் போலீஸ் மேல இருக்கும்போது அது வேற ஒரு ஏஜென்சிக்கு கொடுத்துறது தான் சட்டில்டு லான்னு இருக்கு. அப்போ இந்த போலீஸ் விசாரிச்சா உண்மை வருமா? தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா உண்மை வருமா? இப்ப நீங்க கேட்கலாம், சார் போலீஸ் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா சார், உடனே அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா சார் சொல்லுவாங்க. இல்ல குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு இது உண்மையான குற்றவாளி இவரோட நின்றதா இன்னும் இருக்கான்னு தெரியல. ஏன்னா சாரையா சார் வந்துகிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது நடைபெறும் இந்த பாலியல் புகாருக்கெல்லாம் அடிப்படை ஆதாரம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில நடவடிக்கை எடுக்காததான்னு நாங்க பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பலமுறை சொல்லியிருக்காரு. ஆனா அப்போ அந்த குற்றவாளியை மறைச்சதுனால இப்ப அதே பல்கலைக்கழகத்தில் என்னங்க நாட்டில் நடக்குது, அதே பல்கலைக்கழகத்தில் மீண்டும் ஒரு புகார். அப்படின்னா எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? இந்த காவல்துறை திமுக அரசுக்கு இப்ப தேர்தல் நடைபெறுகிறது. எனவே இந்த புகார் பெரிதானால் திமுகவுக்கு கெட்ட பெயர் வந்துடும். இந்த அதிகாரிகள்லாம் வரிஞ்சு கட்டி அதை காப்பாத்திருக்காங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.